வேண்டாம் கம்சா, வேண்டாம். தேவகி குற்றமற்றவள், உன் உடன் பிறந்தவள். உடன் பிறந்தால் என்ன? எலுமிச்சங்கன்றில் எட்டிக்காய் காய்க்கும் என்றால் அதை விட்டு எறிய வேண்டியதானே? உண்மை. ஆனால் இது விருட்சம் அல்ல. மணமாலையோடு இருக்கும் உன் தங்கை, என் மகள் தேவகி. யாராயிருந்தாலும் என்ன, இந்த சமயத்தில் என் உயிரை எனக்கு பிரதானம். அசரவி சொன்னதை கேட்டோம். பிறகு பொறு கம்சா, பொறு. பொறுப்பதா? மண்டையே போகும்பொழுதா? மகன் மண்டை போகும்போது அவன் துஷ்டன் என்பதற்காக தந்தை சும்மா இருப்பானா? உன் உயிரை காப்பாற்ற எனக்கு உபாயம் தெரியாதா? என்ன உபாயம்? தேவகி 8 குழந்தைகளை பெற்று வளர்க்கும் முன்பு நீ உலகம் போற்றும் உத்தமனாக மாறிவிடலாம். அப்போது தெய்வமே உன்னை காப்பாற்றும். தெய்வம், வேதாந்தம், இந்த சமயத்திலா? நல்ல தந்தை நீங்கள். தந்தையாரே, அந்த அசரீரின் வாக்கை அசத்தியமாக்குகிறேன். இதோ பாரும். மைத்துனரே, தங்களுக்கு சத்ரு தேவகி அல்ல, தேவகியின் குழந்தை அல்லவா? ஆம். குழந்தைகளை எல்லாம் பிறந்தவுடனே தங்கள் கையில் கொடுத்து விடுகிறேன். சாபாஷ். இந்த மூட கும்பலில் நீ ஒரு புத்திசாலிதான். யாரெங்கே? இவரை சிறையில் அடையுங்கள். நிறுத்துங்கள். கம்சா, நாட்டின் அரசனாக நான் இருக்கும் போது இவர்களை சிறையில் அடைக்க நீ யார்? உமக்கு இளவரசன் நினைத்தால் நானே அரசன். அதே அதர்மா, நான் உன் தந்தை என்பதை மறந்து விட்டாயா? இனி உன்னை சும்மா விட்டால் சத்தியமும் தர்மமும் நசித்து போய்விடும். இவனை சிறையில் அடையுங்கள். பிடியுங்கள். ஏன் சும்மா நிற்கிறீர்கள்? தந்தையார் அவர்களே, டேய், இந்த கணவனை முதலில் காராகிரகத்தில் அடையுங்கள். இன்று முதல் நானே மகாராஜா. கம்ச மகாராஜாவுக்கு வேண்டாம் அண்ணா, வேண்டாம். என்னை எப்படி வேண்டுமானாலும் கண்டியுங்கள். தள்ளாத வயதான நம் தந்தையை விட்டு விடுங்கள். குலத்துரோகி கம்சா, இட்டு செல்லுங்கள் இவர்களை. அக்கிரமம், அநியாயம், அதர்மம். அண்ணா, அவர்களோடு என்னையும் சிறையில் அடையுங்கள். ரோகிணி, நீ விஷயத்தில் தலையிடாதே. வசுதேவனின் முதல் மனைவியாக இருந்தும் கம்சன் கருணை காட்டுகிறான். ஓடி உயிர் பிடித்துக் கொள். கம்சா, கம்சா, இது அக்கிரமம், அநியாயம், அதர்மம். உன் தந்தை எங்கள் மகாராஜா, அவரையா நீ சிறையில் அடைப்பது? இது நான் பொறுமையாகிறோம். யாரடா இவர்கள்? இவர்களையும் சிறையில் அடையுங்கள். மகாராஜா, நான் அப்படி சொல்லலையே மகாராஜா. மகாராஜா, தாங்கள் இந்த பதவிக்கு எப்பொழுதே வந்திருக்க வேண்டியவர். இவ்வளவு காலம் பொறுமையோடு இருந்ததை பற்றி நாங்கள் புகழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தோம் மகாராஜா. என்ன வீரம், என்ன தீரம், என்ன அழகு, என்ன கருணை. முஷ்டிகா, போடு. அந்தணர்களே, மன்னர் வீரானுக்கு மணிமொழியை சூட்டுங்கள். மாட்டோம், இந்த துஷ்கர்த்தத்திற்கு ஒரு காலம் உடன்பட மாட்டோம். இவர்களை சித்திரவதை செய்யுங்கள். இந்த சோம்பேறி கூட்டங்கள் இல்லாமலே நாம் ராஜ்யத்தை நடத்துவோம். மகாராஜாதி ராஜா கம்ச பூபதிக்கு ஜெய். 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 அம்மா ரோகிணி தேவி, வருந்தாதே. இன்று தர்மத்தை வீழ்த்தி விட்டது அதர்மம். ஆனால் முடிவில் தர்மம் தான் ஜெயிக்கும். ஓய் நாரதரே, பாம்பை பற்றி கீரியின் முன்பா புகழ்கின்றேன். அந்த பயல் கருநிற கல்வனை பற்றி கம்சனிடமா புகழ்கின்றேன். இதற்கு என்ன தண்டனை தெரியுமா? கம்சா, உன் எதிரியை மறந்து விடாமல் இருக்க ஞாபகம் ஊட்டியது தவறென்றால்? அப்படியா? நாரதர் ரொம்ப நல்லவர். சரி, உட்காரும். ஓடு. காலடுங்க. கொஞ்சம் கூட மரியாதை தெரியல. ஓய் நாரதரே, ஒரு ஆர்வடம் சொல்லும். அந்த இடையினை தொலைக்க ஆயிரக்கணக்கான ஆட்களை அனுப்பினேன். ஒருவனாவது திரும்பி வரவில்லை. அந்த கிட்டன் கொல்லப்பட்டானா அல்லது இவர்கள் கொல்லப்பட்டார்களா? சொல்லும் பார். கம்சா, கம்சா, கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைவார் உண்டா? பிள்ளை இருக்கும் இடம் பெற்றோர்கள் மூலமாகத்தானே அறிய முடியும். தேவிக்கு வசுதேவன் மூலமாகவா?
ஆம். அவர்கள் பொல்லாத கள்வர்கள். சொல்வார்களா? ஒரு குறுக்கு வழி. வழியா? ஆம், இதை கேள். பரவாயில்லை. வசுதேவர் தேவகி இருவரும் உன் வாழ்முனைக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார்கள். நீ அவர்களை வெட்டித் தள்ள வாளை ஓங்குகிறாய். பிறகு? வெட்டி விடாத, வெறும் பாவனை செய். அந்த பயத்தில் உண்மை வெளிப்பட்டு விடும். ஆஹா, சபாஷ்! நாரதருக்கு அபார மூளை. நான் வரேன். சாணுரா, நாரதர் நல்ல சந்தர்ப்பங்களில் நமக்கு உபாயம் சொல்கிறார். அத்தகைய அறிஞர் நமது அருகிலேயே இருக்க வேண்டும் அல்லவா? சந்தேகம் என்ன மகாராஜா? நாரதரே, நல்லம். சாணுரா, பிரபு, நாரதரை கொண்டு போய் சிறையில் அடை. உத்தரவு. ஐயோ, நான் சிறைக்கு போவதா? அப்படி சொல்லப்படாதுங்க. கொஞ்ச நாளைக்கு ஓய்வு எடுத்துக்காங்க. மகாராஜா, நாரதரை சிறையில் அடைத்தால் அந்த தேவர்களின் சூழ்ச்சிகளை நமக்கு தெரிவிப்பது யார்? அடடே, நாரதரை விட உமக்கு நல்ல மூளை. சாணுரா, பிரபு, நம் பிரதமரை உள்ளே தள்ளு. உத்தரவு. டேய், நாரதரை விடுதலை செய். பிரபு, மந்திரியாரை சிறையில் அடைத்தால் ராஜ்ய காரியங்கள் தடைபட்டு விடுமே. ஆஹா, நம் பிரதமரை விட நீ மகா புத்திசாலி. முஷ்டிகா, நம் சாணூரனை உள்ளே தள்ளு. பிரபு, அவர் போய்விட்டால் இந்த உணவு கொடுக்க ஆள் இல்லையே. அப்ப நீயே போ. மகாராஜா, நானா? இன்று யாராவது உள்ளே போக வேண்டும். பிரபு, வசுதேவன் தேவகியை கூட்டிக் கொண்டு வர வேண்டுமே. நன்றாக ஞாபகம் கூட்டினாய். எவருமே போக வேண்டாம். கொண்டு வா அந்த தேவகி வசுதேவனி இங்கே. உத்தரவு. ஓஹோ, மாடு மேய்க்கும் பயலுக்கு மகேந்திர காலமும் தெரியுமோ? அதுவும் தெரியும், உன் அகம்பாவத்தை அடக்கவும் தெரியும். சிங்கத்தினிடமா சித்தரிம்பின் விளையாட்டு? கம்சா, ஆணவத்தால் கருத்தழிந்த கைவா, இப்பொழுதாவது உன் குற்றங்களை ஒப்புக் கொடுக்கிறாயா அல்லது கூற்றுவன் உலகிற்கு குடி போகிறாயா? மின்மினி பூச்சி, என்னடா கண்டா என் குற்றங்களை? ஒன்றா இரண்டா, ஒரு கோடி பாவங்களின் உருவாடானே. பெரியவரையெல்லாம் சிறையில் அடைத்தாய். அது ராஜ துரோகத்தின் பரிசு, என் பரிபாலன உரிமை. கண்ணீரை கற்பழித்தாய். கண்ணீரெல்லாம் மன்னனின் உடைமை. சிசுக்களை வளர்க்கும் பசுக்களை கொன்றாய். கொன்றால் பாவம், தின்றால் தீரும். ஓடும் பாலிலே கிரீடை புரிந்தாய். உங்கள் பரந்தாமன் கிரீடை புரிவது அந்த பார்க்கடலில் தானேடா பஞ்ச பயலே. அடே மூர்த்தா, நீ தப்பி பிழைக்க ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன். உன் எண்ணற்ற பாவங்களை மன்னித்து விடுகிறேன். இனியாவது நீ மனம் திறந்து நாம் பெற்றோரையும் மற்றோரையும் விடுதலை செய்து பசுவதையை நிறுத்தி மதவெறியை ஒழித்து பெண்ணினத்திற்கு பெருமை அளித்து உன் தந்தை உப்பாச்சாரருக்கு பட்டத்தை கொடுத்து அவரது உத்தம பிரதிகளின் ஒருவனாக உயிர் வாழ்வாயா? மறுத்தால் நீ மடிவது நிச்சயம். திருலோக பயங்கரன் கம்சன் வீர மரியாதை சிறுவா, உன்னை காலங்கள் போட்டு தைத்து விடுகிறேன் பார். உன் வாழ்க்கை முறை நிறைவேற்ற வல்லமை இருந்தால் இறங்கி வாடா கீழே. எலியின் சவாலுக்கு புலி இறங்கி வருமாடா? இறங்கி வராவிட்டால்